அற்புதமான ஜெகஜனனி கீர்த்தனை. அம்பாதான் லோகத்துடைய கர்த்தா, சுகவாணி கல்யாணி. அவதான் கல்யாணி, நமக்கு சுப மங்களத்தை தரக்கூடியவள். இந்த கீர்த்தனை அருமையா தூரமாக்கி விடுறார். இப்போ சுவாமிக்கு மங்கள நாணம் அர்ப்பணித்தல், மாங்கல்ய தாரணம் அப்படின்னு பேரு. எல்லாரும் அப்படியே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிரசாதங்கள்லாம் கொடுக்க போறா. கன்னியா பெண்களுக்கெல்லாம், அப்புறம் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிரசாதங்கள்லாம் வச்சிருக்கா, அதெல்லாம் வாங்கிக்கலாம். மடி கட்டுற பழக்கம் வம்ச விருத்திக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவா, கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவாங்கலாம் அந்த மடி கட்டுற விசேஷங்களும் வச்சிருக்கா. எல்லாம் பொறுமையா இருந்து நிதானமா இவ்வளவு நேரம் பார்த்ததோட சுவாமியுடைய அனுகிரகத்தையும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் பொறுமையா நிதானமா இருந்து தாம்பூல பிரசாதம் வாங்கிக்கணும். புருஷர்களுக்கும் தாம்பூலங்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால அதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லாரும் இருந்து நிதானமா வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாரும் ஒரு க்ஷணம் நம்ம எல்லாருமே இப்ப மந்திரம் சொல்லி சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடியை தரிசனம் பண்ண போறோம். அந்த மாங்கல்யத்தை 20ஆம் கல்யாணத்துல பெரியவங்க எல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 60ஆம் கல்யாணத்துல அதை விட பெரியவங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 80ஆம் கல்யாணத்துல அதை விட பெரியவங்க இருந்தா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லைன்னா சின்னவங்களான நாமெல்லாம் தொட்டு அந்த பாக்கியம் நம்ம வம்சத்துல எல்லாருக்கும் வரணும்னு வேண்டிப்போம். இங்க சுவாமியே அம்பாளுக்கு அந்த நாகலையாரம் பண்ண போறார். அதனால எல்லாரும் அங்க இருந்தபடியே அப்படியே கைய உயர்த்திக்கிறது, 2 கையால அதை தொடரதா ஐதீகம். நம்ம முதல்ல சொல்றோம் இல்லையா, ஸ்மரண தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சைன்ற மாதிரி அந்த மாங்கல்யத்தை அப்படியே தொடரதா பாவனை பண்ணிட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லுவோம். யாரும் கூச்சப்பட வேண்டாம். சுவாமியுடைய பேரை சொல்ல நம்ம ஏன் கூச்சப்படணும்? அதுதானே நமக்கு சாஸ்வதம், அதுதானே நமக்கு பலனை தர போறது இல்லையா. நம்ம பேசுற மற்ற வார்த்தையை காட்டிலும் இறை நாமம் தான் நமக்கு பலனை தர போறது. எந்த நாமமும் நமக்கு பலனை தர போறது இல்லை. அதனாலதான் நமக்கெல்லாம் முன்னோர்கள் சுவாமியுடைய பேரையே வச்சாங்க. இறைவன் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம மூத்தவர்கள் பேரெல்லாம் இறைவனுடைய பேராவே வச்சாங்க நம்ம எல்லாருக்குமே இல்லையா. அப்பேற்பட்ட அந்த இறை நாமத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மதுரையில பாண்டிய மன்னன், மதுரையில வெள்ளக்காரர் ஒருத்தர் இருந்தார், ரோஸ், பீட்டர் ரோஸ்ன்னு பேரு. அவர்களும் போனாலாம், யாரா இந்த குழந்தை, எங்கேருந்து வந்தா இந்த குழந்தை, நம்மளை ஆசியம் போறாளே அப்படின்னு இன்னும் கூப்பிடறான்னு தெரியல. அந்த குழந்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாலாம். கொஞ்ச தூரம் இழுத்துட்டு போன உடனே பார்த்தா டமால் ஒரு சத்தம். என்னன்னா, அவர் தங்கி இருந்த வீட்டுல இடி விழுந்து அந்த வீடு அப்படியே சதமானது. அதுதான் அழகா பாடியிருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குலத்தலையே. ஒரு பயம் ஏற்படும். நான் வந்து சங்கீத வித்வான், நான் கத்தி தொண்டலாம் போயிருக்கேன், பாடசாலையில கட்டியிருக்கேன் இல்லையா. அதனால பேண்ட் சொன்னதுனால யாரும் கோச்சிக்க கூடாது, பாட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாடல் இருக்கு, அதனால அந்த பாட்டுல அவ்வளவு அழகா அப்பா அப்படிப்பாங்க. யாரு வந்தா? மீனாட்சியே வந்தா. என்ன பண்ணாரா, வைரத்தாலேயே பாதுகைய பண்ண